எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கணேஷ் பாபு, கன்சல்டன்ட் சர்ஜன், ஏசிடி ஹாஸ்பிட்டல், அருப்புக்கோட்டையிலிருந்து பேசுகிறேன். இந்த சக்கரை வியாதினால காலில் வர பிரச்சனைகள், காலில் என்னென்ன பிரச்சனை வரும்? பாத எரிச்சல் சரியா, அதுக்கப்புறம் சுரணை இல்லாமல் போகிறது சரியா, அதுக்கப்புறம் காலில் ஏற்படுற சக்கரை நோயினால் வர்ற புண்கள், அதனால சில பேருக்கு ஒரு விரலையே எடுத்துட வேண்டியது வரும், இல்லை அந்த புண்ணு ஆடுறதுக்கு லேட் ஆகும் சரியா, அந்த இன்ஃபெக்ஷன் அப்படியே சப்குட்டேனியஸாக ஸ்ப்ரெட் ஆகி சரியா, காலில் சின்ன புண்ணு, ஒரு பெருவிரலில் ஒரு சின்ன புண்ணு வந்திருக்கும், அடியில் கவனிக்காம விட்டுருப்பாங்க, அது அப்படியே காலில் முழங்கால் வரைக்கும் பரவிடும். செல்லுலைட்டிஸ் சொல்லுவோம். சம்டைம்ஸ் அந்த ஃபுல்லாகவே ஒரு பஸ் ஃபுல்லாகவே சப்குட்டேனியஸாக தோலுக்கடியிலேயே சலம் ஃபுல்லாக பரவி கால் முட்டு வரைக்குமோ முட்டிக்கு மேலேயே வந்துடும். அப்போ அந்த கால் எதுவும் முட்டிக்கு கீழேயோ இல்லை முட்டிக்கு மேலேயோ எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் சரியா. சின்ன புண்ணு இருக்கு, நம்ம ஆரம்பத்திலே டாக்டர் பார்த்துட்டோம், நம்ம சக்கரை வியாதி நமக்கு இருக்கு, எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு சரியா. இதெல்லாம் இப்போ சரி பண்றதுக்கு நிறைய ஸோ என்னோட ப்ரொஃபஸர் டாக்டர் பகவான், இந்தியாவோட ரத்த குழாய் அறுவை சிகிச்சை நிபுணர். அவர்கிட்ட தான் நான் ட்ரெயின் ஆனேன். நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். அவரை அப்போ காலுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணுவார். அப்போ எனக்கு புதுசா தெரிஞ்சது, என்னடா இல்லை ஹார்ட்டுக்கு தானே பைபாஸ் சர்ஜரி பண்ணுவாங்க, காலுக்குமா? ஆமா, அப்பதான் நாங்க பார்த்தோம் சரிங்களா, காலுக்கு பைபாஸ் சர்ஜரி 25 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ எப்படி ஹார்ட்டுக்கு ஒரு பிளாக் வந்துருச்சு, ஸோ எப்படி பைபாஸ் பண்றோம்? இப்போ நெட்டிக்கு ஒரு டியூப் இருக்கு, நடுவில் இருக்க டியூப் பிளாக் ஆயிடுச்சு, இந்த பக்கம் நல்லா இருக்கு, இந்த பக்கம் நல்லா இருக்கு, ஸோ இதை இப்படி பண்ணி ஒரு ரூட் போடுறோம், அதுதான் பைபாஸ் சரியா. அருப்புக்கோட்டை ஊர் வழியா பந்தவடி போறதுக்கும் கோலாவரத்துல அப்படியே பந்தவடி பைபாஸ் போறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, கரெக்டுங்களா? இதுதான் அந்த பைபாஸ் சர்ஜரிங்கிறது. ஸோ காலுக்கு இந்த மாதிரி பைபாஸ் சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி சில ஒர்க் அப்லாம் பண்ணுவோம். காலில் புண்ணு ஏன் ஆறாம இருக்கு, ஓகே, அதுக்கு பண்ணிட்டு காலில் எந்த இடத்துல ரத்த குழாயில எதுவும் பிளாக் இருக்கா, இந்த காலுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ற விழிப்புணர்ச்சி இல்லை அந்த புண்ணை அந்த புற ஆறணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எந்த டாக்டரை பார்க்கணும் அப்படிங்கிறது நம்ம ஏரியாக்களில் மக்களுக்குலாம் இன்னும் சரியா தெரியல. ஸோ காலுக்குன்னு நம்ம பைபாஸ் சர்ஜரி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிடி ஏஞ்சியோகிராம் எடுப்போம். எப்படி ஹார்ட்டுக்கு சிடி ஏஞ்சியோகிராம் எடுக்கிறோமோ அந்த மாதிரி காலுக்கு சிடி ஏஞ்சியோகிராம் எடுப்போம். ஸோ அந்த ஏஞ்சியோகிராமில் நம்ம டை போட்ட ஒன்று என்ன ஆகும், இந்த இமேஜில் காட்டுற மாதிரி வரும். இங்கே டை போட்டாச்சு, ஹார்ட்லேருந்து பிளட் வருது, அந்த டை வந்துட்டே இருக்கு, அது அந்த அப்டமன் ஆயிட்ட ரெண்டா பிரிஞ்சு ரைட்டு லெஃப்ட்னு பிரியுது, ரைட் லிமுக்கு லெஃப்ட் லிமுக்கு எந்த இடத்துல அடப்பு இருக்கு, ஓ இது வரைக்கும் கரெக்டாக வருது, சரி தொடை வரைக்கும் வருது சரியா. தொடைக்கு கீழே இங்கே முட்டிக்கு கீழே, தொடைக்கு கீழே, கீழே கால் இதுக்கு மேலே சரியா, அந்த கேப்புக்குள்ள ஒரு 3 அடப்பு இருக்கு. இந்த இடத்துல சின்னதாக இருக்கா பெருசாக இருக்கா அதை பார்த்து அந்த இடத்துல மட்டும் பைபாஸ் பண்ணலாம். இல்லை அவங்களுக்கு தொடைக்கு மேலே முட்டிக்கும் தொடைக்கும் நடுவில் பிளாக் இருக்கு அப்படின்னா அங்கேயே பைபாஸ் பண்ணணும். இந்த மாதிரி பைபாஸ் சர்ஜரிஸ் பண்ணி அந்த புண்ணு, சக்கரை வியாதி உள்ள புண்ணை ஈஸியாக ஆத்திடலாம். இந்த விழிப்புணர்ச்சி நம்ம ஏரியா மக்கள்கிட்ட இல்லை. அதுக்கு தான் இந்த வீடியோ ஷார்ட்டாக போட்டிருக்கோம்.